சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம்னா, டெய்லியும் தம்ப்நெயில்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாமே விஜய வச்சு தான் இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, விஜய வச்சு தாங்க இவங்க வந்து பிழைக்கிறாங்க. எங்கள வச்சு தான் வருமானமே பார்க்குறாங்கன்ற அளவுக்கு அவங்க விமர்சனம் வந்து இல்ல முன்வைக்கிறாங்க. தனி ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு ஒரு கட்சியினுடைய இதை வந்து மதிப்பிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுன்றது என்ன சாட்டை மட்டும் தானா? அப்படி இல்லை. யூடியூப் கண்டென்ட்ன்றது அது தனி கதை. கட்சியினுடைய செயல்பாடுன்றது வந்து கட்சியினுடைய போராட்டங்கள், கட்சியினுடைய அறிக்கைகள், கட்சி தலைவரினுடைய செயல்பாடுகள், அவர் முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள். ஏன்னா விஜய் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் தாங்கி பிடிச்சாரு. என்னோட தம்பின்னு சொல்லி சீமான் வந்து வரவேற்றாரு. அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு இரு கண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி திருப்பி விஜய் பத்தி தான் பேசிட்டு. ஆனா பொதுவாக இதுல இருந்து பார்த்து புரிஞ்சு கொள்ளப்பட்டது என்னன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய லைம்லைட் இருக்கு. அவரை பத்தி பேசினா நமக்கும் அந்த லைம்லைட் வரும்ன்ற அடிப்படையில தான் சீமான் வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணாரு. அவர் புத்திசாலி. இல்ல கட்சியினுடைய துவக்க மாநாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது யாரு? அந்த முதலாளி கதை சொன்னாங்க. 2 இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை பெயர் சொல்லாம விமர்சித்தது விஜய். ஏன் எங்களை பேசணும் நீங்க? நாங்க தான் உங்களுக்கு பொருட்டே இல்லையே. திமுக உங்களுக்கு தான் நேரடி போட்டி. அதனால பேர் சொல்ல. அது கூட ஏன் விமர்சிக்கணும்? பேர் சொல்லி விமர்சிக்க முடியாது உங்களால. ஏன்னா விமர்சிங்கன்னா எதிர்வினை 100 மடங்கு பலமா இருக்கும்.